مولاي صل وسلم دائما أبدا على حبيبي. இந்த பூமி அசையாமல் இருப்பதற்கு இந்த மலைகளை நாம் ஆப்புகளாக வைத்திருக்கிறோம் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறார். இது விஞ்ஞான ரீதியானது, இன்னொன்று ஆன்மீக ரீதியானது. குர்ஆனுக்கு ரெண்டு விளக்கம் இருக்கும், லாஹிர் பாத்தின் என்று. அந்த பாத்தினியத்தான விளக்கத்தை சொல்லும் பொழுது அது இந்த தலைப்புக்கு அப்பாற்பட்டது. இருந்தாலும் நான் விளக்கிக் கொள்வதற்காக சொல்கிறேன். உல் ஜிபால் அவுதாதா, இறை நேசர்களாகிய, இறை அன்பர்களாகிய, இறை காதலர்களாகிய அவுலியாக்களை இந்த சமூகம் அழித்து விடாமல் பாதுகாப்பதற்காக ஆப்புகளாக வைத்திருக்கிறோம் என்றார். இன்னொரு பக்கம், ஆக இந்த மலைகள் அவ்வளவு வலிமையானது. இதெல்லாம் சுமந்து கொள்கிறீர்களா என்று நாம் கேட்டோம். முடியாது இறைவா, எங்களால் சுமந்து கொள். அவைகளெல்லாம் பயந்து விட்டன. மலைகள் சுமக்க முடியாததை, இந்த பூமிகள் சுமக்க முடியாததை, வானங்கள் சுமக்க முடியாததை மனிதனுடைய சிறிய இதயம் சுமந்து கொண்டிருக்கிறது. குர்ஆனை அல்லாஹ் எங்கு வைத்து பாதுகாக்கிறான் பாருங்கள். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர ஃபீ குலூபின் நாஸ், மனிதர்களுடைய இதயங்களில் நாம் பாதுகாப்போம். எவ்வளவு பெரிய பாதுகாப்பு பெட்டகமாக இந்த திருக்குறளை வைத்திருக்கிறார். ஆச்சரியம் இல்லையா? அருமையான பெருமக்களே, இந்த குர்ஆனை சுமப்பது என்பது ஒரு பெரும் பாக்கியம். குர்ஆனை சுமந்தவர்கள் ஹமலத்துல் குர்ஆன், அவர்களுக்கான பாக்கியம் என்ன என்பதை எல்லாம் நாம் விரித்து பேச வேண்டும். ஆனால் தரப்பட்ட நேரத்திற்குள் இன்ஷா அல்லாஹ் நான் என் உரையை நிறைவுபடுத்துவேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அவ்வளவு அற்புதமான தகவல்கள் குர்ஆன். இந்த குர்ஆன் அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா, ஒரு சூஃபி சஹாபி. அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா ஒரு சஹாபி சூஃபி. ஒரு நாள் நம் இதயவேந்தர் ஃபாத்திமா ரசூல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த சமயத்துல சரி, அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு தஆலா அப்படி கிராஸ் பண்ணி போறாங்க. அவங்க சொல்றாங்க, ஜிப்ரீல் சொல்றாங்க அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நாயகமே, அதான் அபூதர், இது அபூதர் வர்றாரு. யாருக்கு அறிமுகப்படுத்துறாங்க? ரசூலுல்லாஹ்க்கு ஜிப்ரீலுக்கு அறிமுகப்படுத்துறாங்க. அபூதர் கிஃபாரி ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்ட், தோழர், சஹாபி. அவருடைய கரம் பிடித்து கண்மணி நாயகத்தினுடைய காலடியில் அமர்ந்து பாடம் படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சஹாபியை பார்த்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாதா அபூதர், நாயகமே, இந்த அபூதர் வருகிறார், இது அபூதர் போகிறார், அபூதர் நம் கடந்தை செல்கிறார் என்று. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, என்ன எங்கிட்ட நீங்க அறிமுகப்படுத்துறீங்களா? ஏன் ஆளை பத்தி? இப்ப நம்ம பையன் இருக்கான்னு வைங்க, நம்ம பையன், நம்ம மகன் இருக்கிறான், பாய், அவன் பேர் அப்துல் காதிர் வச்சுருக்கோம். ஒரு ஆள் வந்து சொல்றாரு, இவர் தான் அப்துல் காதிர் அப்படின்னு நம்ம கிட்ட சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம மகனை பத்தி நம்ம கிட்டே வந்து சொல்றாரு, இவர் தான் அப்துல் காதிர் அப்படின்னு சொன்னா நமக்கு எப்படி இருக்கும்? என்ன என் பிள்ளைய பத்தி எங்கிட்ட நீங்க சொல்றீங்க அப்படின்னு நம்ம கேட்போமா இல்லையா? அது போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், அபூ தர்ரை பற்றி எனக்கே நீங்கள் அறிமுகம் செய்கிறீர்களா ஜிப்ரீல்? அவர் என்னுடைய தோழர் இல்லையா? ஆமாம், உங்களுடைய தோழர் தான் நாயகமே. ஆனால் உங்களிடத்தில், உங்கள் சஹாபிகளுக்கு மத்தியில் அவர் எவ்வளவு பிரபல்யமானவரோ, எவ்வளவு உயர்ந்தவராக அவர் பார்க்கப்படுகிறாரோ, அதை விட உயர்வாக மலக்குமார்களிடத்தில் அவர் பார்க்கப்படுகிறார். நாங்க அவர் பெருசா அஷ்ஹரு இந்தனா மின்கும், அவர் எங்களிடத்தில் மிக பிரபல்யமானவர், உங்களை விட அதிகமாக பார்க்கப்படுகிறார். ஸல்லல்லாஹு கேட்டாங்க, என்ன காரணம்? நாங்க அவரை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருப்போம். யார் பேசுறான்? மலக்குமார்கள் சஹாபிகளை பத்தி பேசுவாங்க. அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி அதிகமாக பேசுகிறார்களா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம். ஏன் என்று கேட்டபோது ரெண்டு காரணம். ஒன்று, அவர் தூய இஸ்லாத்திலே இருக்கிறார், அவருடைய வாழ்க்கை நேர்மையானது, அவருடைய வாக்கும் போக்கும் தூய்மையானது, சத்தியத்தை விட்டு ஒருபோதும் வெளியே போகாதவர், பொய் சொல்லாதவர், கோல் சொல்லாதவர், பொருட்டு செய்யாதவர், அடுத்தவர்களுடைய மனதை நோவினைப்படுத்தாதவர் என்று எல்லா நற்குணங்களும் அவரிடத்தில் இருக்கிறது. ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருந்த பொழுதும் அவர் சபர லிநஃப்ஸிஹி, அவர் தன்னை மிக தாழ்மையாக கருதார். நான் ஒரு சாதாரண ஆளு அப்படின்னு அவர் நினைப்பார். ஒன்று.
இரண்டாவது, அவர் குர்ஆனை அதிகமாக ஓதுவார். அதிலும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை அதிகமாக ஓதுவார். 114 சூறாக்கள் குர்ஆன்ல இருக்கு. ஒவ்வொரு சூறாக்களுக்கும் தனித்தனி சிறப்புகள் உண்டு. ஒவ்வொரு சிறப்பையும் நாம் பேசினால் நாள் கணக்கில் அல்ல, மாதங்கள் கணக்கில் அல்ல, வருட கணக்கில் பேசலாம். அவ்வளவு தகவல்கள் குவிந்து கிடக்கிறது. இவர் குல் ஹுவல்லாஹு அஹதை அதிகமாக ஓதுவார். நான் உங்களுக்கு ஒரு தகவலை சொல்றேன் பாருங்க. ஜாஅ ரஜுலுன் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஷக்கல் ஃபக்ரா. ஒரு மனிதர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முறையிட்டார். நாயகமே, ரொம்ப வறுமையா இருக்குது, ஏழ்மையா நான் இருக்கிறேன், கஷ்டமா இருக்குது, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, உணவு இல்லை, ரொம்ப கஷ்டமா இருக்குது, பொருளாதார துறையில நான் ரொம்ப பின்தங்கி இருக்கிற நாயகமே, வீட்டுல ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொன்னதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கஷ்டம் நீங்குவதற்கு ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறாங்க. அப்படியா? உங்களுடைய ஃபக்ர், உங்களுடைய ஏழ்மை நீங்குவதற்கான ஒரு வழியை நான் சொல்லுகிறேன். வீட்டுக்குள் நீங்கள் செல்லும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்கள். நம்ம வீடுகளுக்குள்ள போகும்போது சலாம் சொல்றோமா? நீங்க பாத்துக்கங்க. சொல்றவங்களும் இருப்பாங்க, சொல்லாதவங்களும் இருப்பாங்க. யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சலாம் சொல்ல வேண்டும். வீட்டுக்குள்ள போறோம், நம்ம தான் கதவை திறந்து போட்டு லாக் ஆயிருக்குது, வீட்டுல யாருமே இல்ல, ஃபேமிலியோட வெளியில போயிருக்கிறோம், இப்ப ஃபேமிலியோட வரலாம், வீடு பூட்டி இருக்குது, திறந்து நம்ம உள்ள போறோம், அப்பவும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சலாம் சொல்லுங்கள் என்கிறார்கள். அதற்கு நான் பதில் சொல்வேன் என்கிறார்கள். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் பதில் சொல்றாங்க. ஆக யார் இருந்தாலும் இருக்காட்டாலும் முதல்ல சலாம் சொல்லிடணும். சொல்லிட்டு ஒரு முறை சூரத்துல் குல் ஹுவல்லாஹு அஹத், சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுங்கள். அந்த சஹாபிக்கு சொல்லி கொடுக்கிறாங்க. நீ குல் ஹுவல்லாஹு அஹதை ஓதுங்க, சலாம சொல்லுங்க. வீட்டுக்குள்ள போனதும் ஒவ்வொரு நாளும் எத்தனை தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுகிறோம்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹுஸ் ஸமத் லம் யலித் வ லம் யூலத் வ லம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். 7 செகண்ட் தான், வெறும் 7 செகண்ட். 7 செகண்ட்ஸ்ல குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதி முடிக்கலாம். இப்படி நீங்கள் ஓதி வாருங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான் சொல்லி அனுப்பிட்டான். கொஞ்சம் காலம் போய் வந்தாங்க. நாயகமே, நீங்க சொன்ன மாதிரி செஞ்சேன், இந்த பரக்கத்து எப்படி கொட்டுதுன்னு எனக்கு சொல்ல தெரியல. கொட்டும் செல்வம் கொட்டியது மாத்திரமல்ல, நான் ஓதி வந்ததின் காரணத்தினால் என் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எல்லாம் பணக்காரன் ஆயிட்டாங்க. அந்த செல்வம், அதனுடைய பரக்கத்து என் வீட்டுக்கு மாத்திரமல்ல, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள், இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் என்று சுற்று வட்டாரங்களுக்கு எல்லாம் அந்த குல் ஹுவல்லாஹு அஹத் பரக்கத்தை கொண்டு வந்து சேர்ந்தது. அது பரக்கத்தாக ஆகிவிட்டது. குல் ஹுவல்லாஹு அஹத் சூறாவிலேயே நிறைய விஷயங்கள் இருக்கு. மதீனா ஷரீஃப் விரிவாச்சு. அப்படியே விரிவடைந்து மக்கள் ஒவ்வொரு ஊரையும் நம்ம பார்க்கிறோமே. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால இந்த திருப்பத்தூர் வந்திருந்தா இவ்வளவு பெருசா பார்த்திருக்க முடியாது. இப்ப இது அவுட்டர், இது புதுதா வந்த ஏரியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். எல்லா ஊர்லயும் இது இருக்கு, எல்லா ஊரிலும் இருக்கும். அதே மாதிரி மதீனா ஷரீஃப் விரிவாகி கொண்டே சென்றது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்தினார். தொழுகைக்காக ஒரு சஹாபியையும் நியமித்தார்கள். மதீனாவினுடைய சற்று தூரத்தில் இருக்கக்கூடிய பகுதி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் முறையிட்டார். நாயகமே, எங்கள்ல இவர் இமாமாக இருக்கிறார், பள்ளிவாசல் நீங்க அங்க ஏற்பாடு தந்தீங்க, அந்த பள்ளியில் இவர் இமாமாக இருக்கிறார், இமாமாக இருந்து தொழ வைக்கிறார். இதுல என்ன விஷயம்னா, எல்லா தொழுகைகள் மக்ரிபில சத்தம் விட்டு ஓதுற தொழுகை மக்ரிப் இஷா சுபஹ் இல்லையா? லோஹர் அஸ்ர்ல வாய்க்குள்ள ஓதுவாங்க இமாம். சத்தமாக ஜஹரியாத்தான் ஓதக்கூடிய தொழுகை மக்ரிப் இஷா ஃபஜ்ர். இந்த 3 தொழுகையிலையும் அவர் என்ன செய்வாரு? சூரத்துல் ஃபாத்திஹா ஓதிட்டு குல் ஹுவல்லாஹு அஹத் ஓதுவார். முதல் ரக்காத்திலையும் குல் ஹுவல்லாஹு அஹத், இரண்டாவது ரக்காத்திலையும் குல் ஹுவல்லாஹு அஹத், மக்ரிப்லயும் குல் ஹுவல்லாஹு அஹத், இஷாவிலையும் குல் ஹுவல்லாஹு அஹத், ஃபஜ்ர்லயும் குல் ஹுவல்லாஹு அஹத். நேற்று அதுதான், இன்னைக்கு அதுதான், நாளைக்கு அதுதான், இதேதான் ஓதுறார். வேற எந்த சூறாவும் ஓதுறது இல்லை அப்படின்னு முறையிட்டாங்க. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அந்த சஹாபியை மாத்திட்டு வேற இமாம் வைக்கவான்னு கேட்கும்போது, வேண்டாம் நாயகமே, அவர் அருமையான மனிதர், நல்ல மனிதர், சாலிஹான மனிதர், அவர் உயர்வான குணத்தை உடையவர், எங்கள வயதுல மூத்தவராக இருக்கிறார், அவர் தான் இருக்கணும். ஆனா குர்ஆன்ல எத்தனை சூறாக்கள் இருக்கு,
அதெல்லாம் விட்டுட்டு இதையே தான் ஓதிக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு நாளைக்கு அந்த நம்ம பள்ளியில எப்படி ஓதுவோம், ஒரு நாளைக்கு கதாபுலா ஓதுவாங்க, ஒரு நாளைக்கு அலிஃப் லாம் மீம் ஓதுவாங்க, ஒரு நாளைக்கு தபாரக் ஓதுவாங்க, இதெல்லாம் ஓதுவாங்க. குர்ஆன் முழுவதும் மாறி இமாம்கள் ஓதுவாங்க. ஆனா இவர் குல்லோதா வகதை தவிர வேறு எதையும் ஓதுவதில்லை. அது ஒண்ணுதான் இவருக்கு பிரச்சனை, வேற ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மாஷா அல்லாஹ், அவர் நல்லவர், அருமையா ஓதுவாரு, நல்ல சாலிஹானவர், வயதுல அசன்னு மூத்தவர். எனவே அவரை இமாமத்து செய்வதற்கு மிக தகுதியானவர், எங்கள்லயே மிக தகுதியானவர் அவர் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா குலுவாவதை மட்டும்தானே ஓதுறாரு, மீதியை நீங்க கூப்பிட்டு மாத்தி ஓத சொல்லுங்களேன் அப்படின்றதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை கூப்பிட்டு அனுப்பினாங்க. கூப்பிட்டு அனுப்பி, என்ன நீங்க எல்லா தொழுகையிலும் குலுவாவதை மட்டும்தானே ஓதுறீங்களா? ஆமா நாயகனே. ஏன்? எனக்கு அது ரொம்ப பிடிக்குது, நான் அதை ரொம்ப நேசிக்கிறேன், நான் லவ் பண்றேன். குலுவாவதை எனக்கு ரொம்ப பிடிக்குது. நம்ம லவ் பண்றது எதையே பண்ணிட்டு இருக்கிறோம். அவர் சூரத்தில் இஸ்லாஸை படிச்சுக்கிறேன், எனக்கு லவ் பண்றேன் அப்படிங்கிறான். அதை நான் விரும்புறேன், அதுதான் எனக்கு ரொம்ப பிரியமானது இருக்குது, அதன் மேல எனக்கு தனி ஒரு காதல். ஒரு அற்புதமான சூறா இல்லையா அது? அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை எடுத்து போதிக்கக்கூடிய ஒரு அற்புதம் அது. அந்த சூறா எனக்கு ரொம்ப பிடிக்கிறது நாயகன், அதனால் நான் திருப்பி ஓதுகிறேன் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு சொன்னாங்க, அதுகலக்கல் ஜன்னா. நீங்க அதை நேசித்ததின் காரணத்தினால், அந்த சூறாவை நேசித்ததின் காரணத்தினால் அந்த சூறா உங்களை சொர்க்கலோகத்தில் நுழைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. உங்களை சொர்க்கலோகத்தில் நுழைத்து விட்டதுன்னு சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட பிரயாணம் சென்ற பயணம் என்றால் தபூக் தான். மதீனா ஷரீஃப் வந்ததுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரிய பிரயாணம் என்று எடுத்துக்கொண்டால் தபூக்குக்கு சென்றதுதான். அது ரொம்ப தூரம், அங்க போயிருந்தாங்க. ஒரு நாள் அந்த தபூக்கில இருக்கும்போது, ஒரு நாள் பகல் பொழுது விடியும் பொழுது சரியான வெளிச்சம். இப்ப காலையில ஒரு 6:40க்கு சூரிய உதயமாகுதுன்னு வைங்க, அப்ப 6:15 லேசா வெளிச்சம் வர ஆரம்பிச்சிடும். சூரியன் உதயமாகுவதற்கு முன்னாலே, சன்ரைஸுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிடும், சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெளிச்சம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு சூரியன் வரும், அந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி அப்படியே அது பெருகி அதனுடைய உஷ்ணம் சூடு, இது நியதி. ஆனால் அன்னைக்கு காலை விடியும் பொழுதே ஒரு பெரிய வெளிச்சமாக தான் வந்தது. காலையில சூரியன் உதயமாகுவதும் போது என்ன வெளிச்சம் இருக்குமோ அப்படி இல்லாம பகல் 12 மணிக்கு என்ன வெளிச்சம் இருக்குமோ அப்படி இருக்கு. ஆச்சரியப்பட்டு போனாங்க எல்லா சாமிகளும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னாங்க, நாயகமே, இது சூரியனுடைய வெளிச்சம் அல்ல, இது சூரியனுடைய வெளிச்சம் அல்ல. 70,000 மலக்குமார்கள், புத்தம் புதிய மலக்குமார்கள், இதுவரை பூமிக்கு வராத ஒளி மிகுந்த மலக்குமார்கள் பூமிக்கு இறங்குறாங்க. அந்த மலக்குமார்களினுடைய நூறானியத், அந்த நூறு எதுக்காக தெரியுமா? உங்களுடைய ஒரு தோழர் முஆவியத்து இப்னு முஆவியா, வரலாற்றுல முஆவியா ரலியல்லாஹு அவங்க இல்ல, இது வேற சஹாபி. எத்தனையோ முஆவியா இருந்தாங்க, அதுல ஒண்ணு. அவங்க பேர் முஆவியா, அத்தா பேர் முஆவியா. முஆவியத்து இப்னு முஆவியா என்ற சஹாபி மதீனாவில வஃபாத் ஆயிட்டாங்க. மதீனால வஃபாத் ஆகிவிட்டார்கள். அவர்களுடைய ஜனாசாவில் கலந்து கொள்வதற்காக இந்த 70,000 மலக்குமார்களும் பூமிக்கு இறங்குறாங்க. அல்லாஹ் நம்முடைய ஜனாசாக்களிலும் மலக்குமார்களை கலந்து கொள்ள செய்வானாக. மலக்குமார்கள் கலந்துக்கிறது பெரிய பாக்கியம். லா யஸூனல்லாஹு மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமரூன். பாவமே செய்ய தெரியாதவர்கள் அவங்க நம்முடைய ஜனாசால கலந்துக்கிட்டு ஆமீன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாக்கியம். அது அல்லாஹ் நசீபாக்கி வைப்பானாக. அருமையானவர்களே, அந்த 70,000 மலக்குமார்கள் உங்கள் தோழரினுடைய ஜனாசாவிலே கலந்து கொள்வதற்கு மதீனா ஷரீஃபில் இறங்கி இருக்கிறார். அவங்களுடைய வெளிச்சம் தான். நாயகமே, நீங்க தொலை வைக்க விரும்புறீங்களான்னு கேட்டாங்க. மதீனா எங்க இருக்கு, தபூக் எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் இருக்கு? ஆமாம் என்றார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய இறக்கையால் ஒரு தட்டு தட்டினாங்க. அந்த பூமியை நின்றதும் அந்த இடங்கள் எல்லாம் அப்படியே விலகியது. அந்த திரை விலகியது போன்று விலகியது. இங்கிருந்து மதீனா தெரிந்தது, மதீனா ஷரீஃப் தெரிகிறது. ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு தொழுகை நடத்துகிறார்கள். பின்னால் நின்று சஹாபிகள் தபூக்கில் நின்று தொழுகிறார்கள். அவர்களுக்கு முன்பாக அந்த எல்லாமே விலகிவிட்டது. மலைகள் விலகியது, மரங்கள் விலகியது, உயர்வான பாறைகள் விலகியது, மணல் மேடுகள் விலகியது, நகரங்கள் விலகியது. தன்னுடைய இலக்கியம் அப்படியே ஒதுக்கிட்டாங்க. எல்லாத்தையும் அப்படி சும்மா ஒரு குளம் கோப்பை ஒதுக்குற மாதிரி அப்படி ஒதுக்கியாச்சு.
இன்றைக்கு சயின்டிபிக்கா இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நிரூபிக்கப்படுகிறது. இப்ப நம்ம இங்க உட்கார்ந்துக்கிட்டு எங்கேயே பாக்குறாங்க, இந்த நிகழ்ச்சியை எங்கேருந்து பாக்குறாங்களா இல்லையா? இதற்கு இடையில எத்தனை கேப்புகள் இருக்குது. லண்டன்ல இருந்து பார்ப்பாங்க, அமெரிக்கால இருந்து பாக்குறாங்க, சவுதியில இருந்து பாக்குறாங்க, ஹாங்காங்ல இருந்து பாக்குறாங்க, இந்தியாவிலேயே எத்தனை இடங்களை பாக்குறாங்க. இங்கு இதற்கும் இந்த தடுப்பத்தோருக்கும் அவர்கள் பார்க்கக்கூடிய இடத்துக்கு இடையில எத்தனை விஷயங்கள் இருக்கிறது, எத்தனை மலைகள் இருக்கிறது, எத்தனை ரோடுகள் இருக்கிறது, எத்தனை கட்டிடங்கள் இருக்கிறது, எத்தனை மரங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி பார்க்க முடிகிறதா இல்லையா? ஜிப்ரீல் அன்னைக்கே பார்த்துட்டாங்க, லைவ்ல பார்த்துட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜனாசாவை பார்த்து தொலை வச்சாங்க. கேட்டாங்க, ஜிப்ரீல் இவ்வளவு பெரிய ஒரு சிறப்பை இந்த முஆவியா அடைவதற்கு என்ன காரணம்? நாயகனே, அவர் குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை விரும்பி 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 ஓதிக்கொண்டே இருப்பார். இப்ப நம்ம சும்மா பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா நண்பர்களோடு. குர்ஆனை ஓதுன்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைங்களாம் குர்ஆனை ஓதுன்னு சொன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் எடுக்குது. அந்த ஒரு 5 நிமிஷம் அல்லது 10 நிமிஷம் நம்ம ஓதுறோம். ஆனா நண்பர்களோடு போன்ல பேசணும், மணிக்கணக்காக பேசுகிறோம், போனை தடவிக்கொண்டே இருக்கிறோம். ஒரு நாளைக்கு இன்னைக்கு ஆய்வு சொல்லுகிறது, ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு தன்னுடைய விரலா போனை 2300 தடவை தடவுகிறான். ஆவரேஜா 2300 டைம்ஸ் அப்படியே நம்ம தடவுறோம். 2300 தடவை நாம் இந்த போனை தடவுகிறோம். குர்ஆனை தடவுறோமா? பாக்கியமானது வாழ்க்கை, உலகத்திலும் பாக்கியம், மரணத்திலும் பாக்கியம், கபரிலும் பாக்கியம், ஆகிரத்திலும் பாக்கியம். எவ்வளவு பெரிய சிறப்பு குர்ஆனுக்கு இருக்கிறது. அந்த குர்ஆனை மனதிலே சுமப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா? உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு சஹாபி, ஒரு நாள் அவங்க காலையில ஃபஜ்ருடைய நேரம் அது, அவர்கள் குர்ஆனை ஓதிட்டு இருக்காங்க. ஃபஜ்ர் கொஞ்சம் முந்தி தஹஜ்ஜுடைய வேலை. அந்த காலத்துல இந்த மாதிரிலாம் வீடுகள் இருக்காது. வீடு அப்படிதான் இருக்க, எல்லாம் ஓபனா தான் இருக்கும். அங்க அவங்களுடைய குதிரை கட்டப்பட்டிருக்கு, ஒரு குதிரை. பக்கத்துல அவங்களுடைய குழந்தை யஹ்யா என்ற குழந்தை படுத்திருக்கு. இவங்க ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க, இப்படி உட்கார்ந்து ஓதுறாங்க. பக்கத்துல குழந்தை அப்படி படுத்து கிடக்கு. குழந்தை சின்ன பிள்ளை யஹ்யாங்கிற பிள்ளை படுத்திருக்கு. இவர்கள் குர்ஆனை சூரத்துல் கஹஃபை ஓதிக்கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அங்க இருந்து குதிரை அப்படி குதிக்க ஆரம்பிச்சு. அங்கும் இங்குமாக கடுமையாக குதிக்கிறது. இவங்க பார்த்தாங்க, என்ன ஆச்சு குதிரைக்கு? பார்த்தாங்க, ஒன்றும் தெரியல. எப்படி பார்க்குறாங்க, இவங்களுக்கு சின்ன முகடு இருக்குது. குதிரைக்கு முகடு இல்லாமல், மேல டெரஸ் இல்லாமல் வெளியில ஓப்பன்ல நிக்குது குதிரை, அங்க கட்டப்பட்டிருக்குது. ஏன் குதிரை குதிக்குது அவங்களுக்கு தெரியல. கொஞ்சம் பயந்து ஓதுறதை நிறுத்திட்டாங்க. கயிறை எடுத்துட்டு வந்து பிள்ளையை மிதிச்சிருக்கோம், அந்த அளவுக்கு பயம். சூரத்துல் கஹஃபை ஓதுவதை அவர்கள் நிறுத்தினார்கள். குதிரையும் அமைதியாயிடுச்சு. சரி, குதிரை அமைதியாயிடுச்சு, நம்ம ஓதலாம். திருப்பி ஓத ஆரம்பிச்சாங்க. திருப்பி குதிரை குதிக்க ஆரம்பித்தது. மேலும் கீழுமாக குதிரை குதிக்க ஆரம்பித்தது. ஓதுவதை நிறுத்தியதும் அதுவும் நின்றது. ஓத ஆரம்பித்ததும் குதித்தது. இது என்ன தெரியலன்னு வெளியே வந்து பார்த்தா, பக்கத்துல இந்த வானத்துக்கு கீழே இருக்கு லைட்ஸா இருக்குது. சிகப்பு, பச்சை, நீலம், மஞ்சள், இப்படி பல லைட்ஸ்கள் அப்படி இருக்கு. இதை பார்த்து இவங்களுக்கு பயந்து போய் என்ன செஞ்சிட்டாங்க, இதனாலதான் எது நடக்குதுன்னு சொல்லி கதவை மூடிட்டு உள்ள போய் பட்டுக்கிட்டாங்க. ஃபஜ்ர் பாங்க் சொன்னதற்கு பிறகு இருந்து மஸ்ஜித் நபவிக்கு போனாங்க. கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்பாக நின்று ஃபஜ்ரை தொழுதார்கள். தொழுது முடிந்ததற்கு பிறகு யார சொல்லலாம், ராத்திரி இப்படி நான் ஓதிக்கிட்டு இருந்தேன், சூரத்துல் கஹஃபை ஓதிக்கொண்டிருந்தேன். திடீரென்று என்னுடைய குதிரை குதிக்க ஆரம்பித்தது. நான் பயந்து போனேன். அது குதித்து என்னுடைய பிள்ளையை மிதித்து விடுமோ என்று நான் அஞ்சினேன். அதற்கு பிறகு நான் ஓதுவதை நிறுத்தினேன். குதிரை குதிப்பதும் இருந்தது. திரும்ப ஓதினேன், அது குதித்தது. இப்படி பலமுறை நடந்தது. என்ன விஷயம் என்று நான் வெளியில வந்து பார்த்தேன். லைட்ஸாக இருந்தது. எனக்கு பயமாக ஆகிவிட்டது. நான் ஓதுவதை நிறுத்திவிட்டு வீட்டு கதவையை பூட்டிக் கொண்டு நான் வீட்டிலேயே படுத்துக் கொண்டேன். சொன்னாங்க, ஏன் அப்படி செஞ்சீங்க? தொடர்ந்து நீங்கள் ஓதிருக்க வேண்டுமே உஸைத், நீங்கள் தொடர்ந்து ஓதிருக்க வேண்டுமே. நீங்கள் ஓதுவதை கேட்பதற்காக இறங்கி வந்த மலக்குமார்கள் அவர்கள். நீங்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டிருந்தால் அதனை ஃபஜ்ர் தொழுகைக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் பார்த்திருப்பாங்க. அந்த மலக்குமார்களை பார்க்கும் பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்திருக்கும். குர்ஆனை அழகாக ஓதினால், எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டிலே மலக்குமார்கள், ரஹ்மத்துடைய மலக்குமார்கள் இறங்குகிறார்கள். நம்ம வீடுகளிலும் குர்ஆன் ஓதப்படும்.
கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலிது ஷரீஃப் ஓதப்படும், அவருடைய மதஹ்கள் பாடப்படும், நகத்துகள் பாடப்படணும். அப்படிப்பட்ட வீடுகளாக நம்முடைய வீடுகளை மாற்ற வேண்டும். இன்னைக்கு வேற மாதிரி போயிட்டு இருக்குது. வீடுகளில் டிவியினுடைய சத்தம் அதிகமாக இருக்கிறது. நிறைய கார்ட்டூன் நிகழ்வுகள் குழந்தைகள் பார்க்கிறது. சீரியல் பெண்கள் பார்க்கிறாங்க. பிள்ளைகள் எல்லாம் சினிமாவையும் விளையாட்டையும் பார்க்கிறாங்க. இப்படி மார்க்க விரும்பாத செய்திகளும் காட்சிகளும் வீடுகளிலே அதிகரித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் எப்படி அருள் நம்முடைய வீடுகளிலே இறங்கும் சகோதரர்களே, குர்ஆன் ஓதுவது எவ்வளவு குறைந்து போயிருக்கிறது. இதற்கு மத்தியில் இன்று குர்ஆனுக்காக இந்த விழா நடத்தப்படுகிறது என்றால் இதில் அருள் இறங்கக்கூடிய விழா இது. அல்லாஹ் அங்கீகரிக்கக்கூடிய, அல்லாஹ் சந்தோஷிக்கக்கூடிய விழா இது. அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மகிழக்கூடிய விழா இது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக 4 பிள்ளைகள் என்று சனது வாங்க இருக்கிறார்கள். இந்த குர்ஆனினுடைய சிறப்பு எத்தகையது தெரியுமா? ஒரு வரலாற்று குறிப்பை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, மாலிக் மதுஹப் நம்ம படிச்சுக்கிறோமா இல்லையா? நம்ம ஹனபி மதுஹப்ல இருக்கோம், ஷாஃபியில இருக்கோம், அரபு நாடுகள்லாம் மாலிக் ஹம்பலியில இருக்கிறாங்க. ஓஸ்பாக் ஷாஃபி மதுஹப்ல இருந்தாங்க, பின்பு ஹம்பலி மதுஹபுக்கு மாறிட்டாங்க. மாலிக் மதுஹப் ஒன்று. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உஸ்தாத் மாலிக் இமாம். அவர்களுடைய காலம் மதீனா ஷரீஃபிலே அமர்ந்து அவர்கள் முஅத்தா என்ற ஒரு கிதாபை, ஹதீத் கிதாபை நடத்திட்டு இருப்பாங்க. ஹதீத் கிரந்தம் அன்றைய காலத்தில் சிறு சிறு ரிசாலாக்களாக சின்ன சின்ன இருந்தது. ஒரு பெரிய தொகுப்பு முதலாவதாக எது என்றால் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வழங்கிய முஅத்தா தான். அவங்க தான் அந்த கிதாபை முதலாவது வழங்கினாங்க. அது மக்கள் மத்தியிலே ரொம்ப பிரபலியமா, இமாம் புகாரி முஸ்லிம்லாம் பிரபலியமா இருக்கிற மாதிரி முஅத்தா தான் அன்றைய பெரிய கிரந்தம், பெரிய பிரபலியமான கிரந்தம். அது அதை ஓதணும் அப்படிங்கிறதுக்காக பல்லாயிரக்கணக்கான மக்கள் மதீனா ஷரீஃபை நோக்கி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இடத்துல வந்து ஓதுவதற்கு வருவாங்க. எல்லாருக்கும் அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, நிறைய கண்டிஷன் வச்சிருப்பாங்க. அவங்க பாடம் நடத்துற அழகே அழகுதான். ரவுலா ஷரீஃப் இப்படி இருக்கும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃப் இப்படி இருக்கும். இவங்க இப்படி உட்கார்ந்துருப்பாங்க, கீழே மாணவர்கள் எல்லாம் இப்படி உட்கார்ந்துருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஹத்ததனி நாஃபிஉன், எனக்கு நாஃபி அவர்கள் அறிவித்தார்கள். அவங்க அனிபினி உமர், இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களை தொட்டும், அவங்களுக்கு உஸ்தாத் அவங்க, எனக்கு நாஃபி, அவங்களுக்கு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா. அவர்களுக்கு அறிவித்தது யார் தெரியுமா? சாஹிபுர் ரவுலா முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படின்னு இந்த 2 கையும் ரவுலாவை நீட்டி அவர்கள் பாடம் நடத்துவாங்க. இது தனி ஒரு அழகு, அவங்களுக்கு மட்டும் கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். அதற்காக வேண்டிய நிறைய பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் அவங்க இடத்துல கால் படித்து வந்து படிப்பதற்காக வருவார்கள். அந்த மதீனா ஷரீஃபுக்கு வரக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் இல்லையா, மன்னர்களோ அதிகாரிகளோ, அவங்களுக்கு ஜனாதிபதி மாளிகை ஒரு மாளிகை இருக்கும், அங்கதான் தங்குவாங்க. மதீனாவுக்கு வரும்போது மக்காவுக்கு போயிட்டு உம்ராவுக்காக வேண்டியோ அல்லது ஹஜ்ஜுக்காக வேண்டியோ வேற காரணங்களுக்காக வேண்டியோ அவர்கள் மதீனா ஷரீஃப் வரும்பொழுதெல்லாம் அந்த ஜனாதிபதி மாளிகைன்னு இருக்கும், அதுலதான் அந்த அதிகாரிகள் தங்குவாங்க. ஒரு முறை ஹாரூன் ரஷீத் மன்னர் வர்றார். இந்த அதிகாரிகள் வந்தால், அமைச்சர்கள் வந்தால், அரசர்கள் வந்தால் என்ன செய்வாங்க தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ஹாபி. என்ன ஹாபி? இந்த மதீனா ஷரீஃப்ல வந்து யாரெல்லாம் ஓதி கொடுக்குறாங்களோ பல பேர் ஓதி கொடுப்பாங்க. அங்க ஒரு ஆள் இங்க ஒரு ஆளுக்கு வந்து பல விதமா பல இடங்களை பாடம் நடந்துகிட்டு இருக்கும். அதுல யாரையாவது ஒரு ஆளை அழைச்சிக்கிட்டு வந்து அவங்க என்ன செய்வாங்க, ஹதீத் கிதாபை கொண்டு வந்து அந்த மன்னருக்கோ அல்லது அந்த அமைச்சருக்கோ அல்லது அதிகாரிக்கோ அவங்க வாசிக்கு பாடம் நடத்தும். இது ஒரு அன்றைய காலத்தினுடைய ஸ்டைல். இது நல்ல விஷயம் தான். ஹதீதை தான் என்ன செய்வாங்க, கேட்பாங்க. ஹதீது துறையில இருக்கக்கூடிய ரொம்ப பேரறிஞரான யார் இருக்கிறாங்களோ அவங்கள இப்ப மன்னரே வந்திருக்கிறார். அப்ப இருக்கிற இமாம்களே பெரிய உஸ்தாத் யாரு கேட்டா மாலிக் இமாம் தான். மன்னர் ஹாரூன் ரஷீத் தன்னுடைய பர்சனல் செக்ரட்டரி குர்முகி என்பவரை அனுப்பி இமாம் மாலிக்
அவர்களை அழைத்துக் கொண்டு அந்த மொத்தாங்கிற கிதாபை எடுத்துக்கிட்டு வர சொல்லுங்க, அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. பூமிக்கு போனார். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போனார். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் ஸலாம். நான் மன்னரினுடைய பிரத்யேக செயலர், பர்சனல் செக்ரட்டரி. சரி, என்னுடைய பெயர் குருமுகி. மன்னர் ஜனாதிபதி மாளிகையில் அமர்ந்திருக்கிறார். உங்களை மொத்தா என்ற கிதாபை எடுத்துக்கொண்டு வர சொன்னார். அவருக்கு நீங்க பாடம் நடத்த வேண்டுமா? அப்ப இமாம் மாலிக் சொன்னாங்க, அல் இல்மு யுக்தா வலா யஅதி. இல்ம தேடித்தான் வரணும், இல்மு தேடி வராது. இல்மு யாரையும் தேடி வராது, இல்ம தேடிதான் வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மன்னருக்கு தேவைன்னா இங்க வந்து படிக்க சொல்லு, நான் அங்க வர மாட்டேன், அதான அர்த்தம். அதை என்ன அழகா சொல்றாங்க, அல் இல்மு யுக்தா வலா யஅதி. இல்மு வராது, தேடி வராது, இல்மை தேடி வரணும். ஒரு கட்டும் கோபம் வந்துச்சு. கூப்பிட்டது யாரு? மன்னர் கூப்பிடுறாரு. இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய ஒரே தளபதி, ஒரே தலைவர், பல நாடுகளை தன்னுடைய கைக்குள்ளால் வைத்துக் கொண்டிருக்கிறார். ரோமை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறார், பயமுறுத்திக் கொண்டிருக்கக்கூடிய மாமன்னர் ஹாரூன் ரஷீத் அழைக்கிறார். இவர் வரமாட்டேன் என்கிறார். கோமா கேட்டாங்க, வரீங்களா இல்லையா? அதான் பதில் சொல்லிட்டார். கோபத்தோடு வந்து சொன்னார், மன்னரே, நீங்கள் கூப்பிட்டும் கூட இந்த மாலிக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வர மறுத்து விட்டார். என்ன திமிர் இருக்க முடியும்? என்ன அகம்பாவம், என்ன கௌரவம்! இந்த தலைமை இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைநகராக அன்று பக்தாத் இருக்கு. பக்தாதுக்குள்ள மக்கள்லாம் என்ன பேசுவாங்க? ஆஹா, மன்னர் கூட்டி இவர் போகலையா, மன்னருக்கு இவ்வளவுதான் வேல்யூ. போ, மன்னர் உங்களை குறைச்சி பேசுவாங்களா இல்லையா? உங்களை கிண்டல் பண்ணுவாங்களா இல்லையா? உங்களுடைய மரியாதை, கண்ணியம் எல்லாம் போய்விடும். நூல் சுத்துறாரு, கீ கொடுக்கிறாரு, மன்னருக்கு கோபத்தை முட்டுகிறார். கோபம் வந்தது மன்னருக்கு. திருப்பி சில வீரர்களை அழைத்துக் கொண்டு செல் பூமுகி, நான் கூப்பிடுவதாக சொல். அந்த மொத்தாவை எடுத்துக்கொண்டு அவர் வர வேண்டும். இல்லை என்றால் அவரை கைது செய்து இழுத்துக் கொண்டு வாருங்கள். இவர் நாடுனது நடந்துருச்சு, குருமுகி நாடுனது நடந்துருச்சு. சில இடங்கள்ல ஆள் சம்பந்தப்பட்ட ஆள் அமைதியா தான் இருப்பான், கூட இருக்கிறவன் குழி பதிச்சிருவான். இந்த மாதிரி வேலை நடக்குது நிறைய வீடுகள்ல. இந்த மாப்பிள்ளை பொண்ணு தகராறு நம்ம பார்க்கலாம். மாப்பிள்ளை பொண்ணு தகராறை விட மாப்பிள்ளை வீட்டுல பெண் வீட்டுல இருக்கிறவங்க செய்யற தகராறு ரொம்ப அதிகமா இருக்கும். இது நிறைய இடங்கள் நடந்துகிட்டு இருக்கிற விஷயத்தை நான் சொல்லுகிறேன். இதே போன்று அரசர் கொஞ்சம் அமைதியாக ஆகியிருப்பார். ஆனால் அரசருக்கு கீழே கொடுத்து நூலை சுத்தி வாழையை சுருட்டி அவருக்கு கோபத்தை மூட்டி அவர் கைது செய்து இழுத்துக் கொண்டு வா என்று சொன்னார். இங்கே போனார். போய் அதே மாதிரி குருமுகி அந்த வீரர்களை அழைத்துக் கொண்டு நேரடியாக போய் சொன்னார், நீங்கள் வருகிறீர்களா, இல்லை உங்களை கைது செய்து நான் இழுத்து போக வேண்டியது வரும். இது மன்னர்களுடைய உத்தரவு. இவங்க பார்த்தாங்க, ரொம்ப கேவலப்படுத்தக்கூடிய பெரிய ரவுடியா இருக்கிறாங்க. சரி, நீ போ, நான் வர்றேன் அப்படின்ட்டான். நீ போ, நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு அவனை அனுப்பிட்டாங்க. இமாம் மாலிக் வந்தாங்க. எப்படி வந்தாங்க? வீசின கையும் வெறுங்கையுமான மொத்தாவை கொண்டு வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரந்தத்தை, அவருடைய ஹதீஸை கொண்டு வரவில்லை. அதான் சொல்லிட்டாங்க, அது வராது, நீ வாண்டு. இப்ப சந்திக்கிறதுக்காக போறாங்க. சும்மா வர்றாங்க, கிதாப் இல்லாம வரும். கண்ட உடனே மன்னருக்கு கடும் கோபம். மாலிக் ஐனுல் மொத்தா, கிரந்தத்தை எங்கே, அந்த ஹதீஸ் கிதாபை எங்கே, அதை கொண்டு வர மாட்டீரா என்று கேட்ட பொழுது, கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன், அதுக்கு பிறகு நீங்க முடிவெடுங்க. என்ன? கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பார், அவர்களுடைய மஜ்லிஸ், அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள், சூழ சஹாபிகள் அமர்ந்திருக்கிறார்கள். இந்த தகவலை ரயீசு குத்தாபில் வஹையை எழுதக்கூடியவர்களினுடைய லீடர், வஹை எழுதுறதுக்கு 10-12 பேர் இருந்தாங்க. அதுல லீடர் யாரு? சையதுனா ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா.
அவங்க தான் இந்த வகையை எழுதுறதுக்கு எழுதுறது. குர்ஆன் இறங்கிடுச்சுன்னு சொன்னா உடனே எழுதுவாங்க. ரசூலுல்லாஹ் ஓதுவாங்க, இவங்க எழுதுவாங்க. ரொம்ப பெரிய அறிவாளி, ரொம்ப பெரிய அறிவாளி. எந்த அளவுக்கு அறிவாளி, ஞாபக சக்தி, பேணுதல் அப்படின்னு கேட்டா இவங்களை பத்தி ஒரு சின்ன குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸெய்து இங்க வாங்க. இந்த வெளிநாட்டுல இருந்து இந்த அப்ரானி பாஷையில இந்த மன்னர்கள்லாம் நிறைய கடிதம் கொடுத்து விடுறாங்க. யூத மன்னர்கள், இந்த மன்னர் அப்ரானி பாஷையில வந்துட்டு கடிதம் வருது, அதை படிக்கிறது, எழுதுறது, அதுக்கு ஆன்சர் பண்றது, இதெல்லாம் செய்யணுமா இல்லையா? அதனால இந்த மொழியை நீங்க கொஞ்சம் படிங்க, அப்ரானி மொழியை நீங்க படிங்க அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த மொழியை நீங்க படித்துக் கொள்ளுங்கள். ஒரு மொழியை படிக்கிறதுக்கு ஒரு வருஷமாவது வேணும். இனி ஆய்ந்த அறிவு வேணும். ஒரு பதில் எழுதணும், இந்த கேள்விக்கு இப்படி பதில் எழுதணும், அந்த மாதிரி நுணுக்கம் தேவையில்லையா? ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு துஆ செய்தார்கள், நீங்க படிங்க, அல்லாஹ் உங்களுக்கு ரஹ்மத்தை செய்வான், பரக்கத்தை செய்வான், ஞாபக சக்தியை தருவான் என்பது போன்ற துஆவை அவர்கள் செய்தார்கள். வெறும் 13 நாளில் நான் எழுத படிக்க கற்றுக்கொண்டேன். பேசுவதற்கு மட்டுமல்ல, எழுதுவதற்கும் படிப்பதற்கும் வந்த கடிதத்திற்கு பதில் எழுதுவதற்கும் அல்லாஹ் ஆற்றலை தந்தான். வெறும் 13 டேஸ், 13 நாள். இது எப்படிப்பட்ட ஆளா இருக்கும்? அவங்க தான் ரஹீசு குத்தாபில் வகை, வகை எழுதக்கூடியவர்களுடைய தலைவர். அவங்க சொல்றாங்க, அந்த செய்தி நான் உங்களுக்கு சொல்றேன் மன்னர் ஹாரூன் ரஷீத் அவர்களே. மாலிக் இமாம் சொல்றாங்க, நாங்கள் அப்படி உட்கார்ந்திருந்தோம். ஒரு முறை வகை இறங்கியது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை இறங்கக்கூடிய ஒரு காட்சி அற்புதமானது. சாபிகள்லாம் பயப்படுவாங்க வகை இறங்கும் போது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே தலையை கவிழ்ந்துருவாங்க. அவங்களுடைய நெற்றியிலிருந்து வியர்வைகள் கொட்டிக்கொண்டே இருக்கும். எப்போ கடும் குளிராக இருந்தாலும் கூட சையதா ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், வலக்கத் ரஅய்துஹு யன்ஸில் அலைஹில் வஹ்யு ஃபில் யௌமி ஷதீதில் பர்த் ஃபயஃஸிமு அன்ஹு வ இன்ன ஜபீனஹு லயதஃபஸ்ஸது அரகா. கடுமையான குளிர்காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்த்திருக்கிறேன். வஹை இறங்கும் பொழுது அவர்களுடைய நெற்றியிலிருந்து வியர்வை கொட்டு என்று கொட்டும். கடும் குளிர்காலத்தில் வேறு வருமா? அவ்வளவு பாரமானது அது வஹை. அப்போ அந்த மாதிரி வகை இறங்கும் போது எங்களுக்கு தெரியும், அந்த அடையாளங்கள் தெரியும். நாங்கள் அமைதியாக இருந்தோம். வகை இறங்கி முடிந்தது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. லா யஸ்தவில் காஇதூன மினல் முஃமினீன். ஒரு வார்த்தையை விட்டுட்டு நான் ஓதுறேன். ஏன்னா நீங்க என்னடா ஹாஃபிதுகள் இருக்கிறாங்க, இந்த ஒரு வார்த்தையை விட்டுட்டு ஓதுறாருன்னு நீங்க நினைச்சிடக்கூடாது. ஆனா இப்படிதான் முதல்ல இறங்கிச்சு. لا يستوي القاعدون من المؤمنين والمجاهدون في سبيل الله بأموالهم وأنفسهم என்ற வசனம் இறங்குகிறது. என்ன அர்த்தம்? யுத்தத்திற்கு செல்லக்கூடியவர்களும் யுத்தத்திற்கு செல்லாமல் வீடுகளிலே இருந்து கொண்டிருக்கக்கூடியவர்களும் தன்னுடைய பொருள்களை அர்ப்பணித்து, தன்னுடைய பிள்ளைகளை அர்ப்பணித்து, தன்னை அர்ப்பணித்து யுத்த களத்திலே கலந்து கொள்ளக்கூடிய அந்த மாவீரர்களும் செல்லாமல் இருக்கிறார்களே, அவர்களும் சமமாக மாட்டார்கள் என்று இந்த வசனம் இறங்கியது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டாங்க. என்ன ஜிப்ரீல் போன பிறகுதான் ரசூல் ஓதி காட்டினாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. எல்லாரும் எழுதுறாங்க. ஸெய்த் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறார்கள், நாங்கள் அதை எழுதினோம். நான் எழுதிட்டேன். அன்றைய காலத்துல இந்த மாதிரி பேனா இல்லையே. இன்றைய காலத்துல மாதிரி இந்த பார்ப்பேன் பேனா, அந்த பேனாலாம் கிடையாது. ஒரு சிரட்டை மாதிரி இருக்கும், அதுலதான் மைய கலந்து வச்சிருப்பாங்க. ஒரு குச்சி மாதிரி கலந்து சொல்லுவாங்க. அன்றைய காலத்துல எழுதக்கூடிய இந்த லெப்பமார்கள் அவங்க என்ன சொன்ன, இந்த பலகையில எழுதி தருவாங்க. அதை வந்து ஓலைகளை எழுதுவார்கள். தொட்டு தொட்டு எழுதுவாங்க. ஒரு வரி, ஒரு அரை வரி எழுதுறதும் அந்த இது காஞ்சிடும், திருப்பி தொட்டுடுவாங்க. தொட்டு தொட்டு எழுதுறதுதான் அன்றைய காலத்தினுடைய நடைமுறை. நாங்கள் அப்படி எழுதினோம். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன வல் முஜாஹிதூன ஃபீ ஸபீலில்லாஹ் என்ற வசனத்தை நாங்கள் எழுதி முடித்தோம். நான் எழுதிட்டேன். அந்த இடத்துல கண் தெரியாத ஒரு சஹாபி இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவங்க இருக்கிறாங்க. ஃபபகா, அவர்கள் அழுதார்கள். தேம்பி தேம்பி அழுதார்கள். ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே, எனக்கு கண் தெரியாது, நானும் ஜிஹாதிலே கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆசை இருக்கிறது, நான் ஆசைப்படுகிறேன், எனக்கு ஆவல் இருக்கிறது, ஆசை இருக்கிறது.
ஆனால் எனக்கு கண் தெரியாது. யுத்த காலத்துல வந்து யாரை வெட்டுன்னு தெரியுமா? என்னாலேயே நான் வெட்டிடுவேன், என் தோழனை விட நான் வெட்டிடுவேன். நான் நடந்து வர முடியுமா? யுத்த களத்திலே நான் சுழல முடியுமா? வாளை வீச முடியுமா? ஈட்டி எறிய முடியுமா? அம்பை எய்ய முடியுமா? எதுவும் செய்ய முடியாது நாயகமே. அவ்வளவு பலகீனமானவனாக இருக்கிறேன், கண் பார்வை தெரியாதவனாக இருக்கிறேன். இப்படிப்பட்ட எனக்கும் இந்த பாக்கியம் இல்லையா? எனக்கும் நானுமா பாக்கியம் இழந்தவனாக ஆகிவிட்டேன் என்று சொல்லி அழுத பொழுது ஜிப்ரீல் திரும்பி வந்துட்டான். வந்து சொன்னாங்க, நாயகமே கைரு ஒளி தரரி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எனக்கு சொல்றான். லா யஸ்தவில் காயிதூன மினல் முஃமினீன கைரு ஒளி தரர், தங்கடம் உள்ளவர்களை தவிர. எவ்வளவு அழகா அல்லாஹ் சொல்லிட்டான். யாருக்கு தங்கடம் இருந்ததோ அவங்க கிடையாது, அவங்களுக்கு இந்த யுத்தத்திலே கலந்து கொண்ட பாக்கியம் உண்டு என்று அல்லாஹ் அறிவித்தார். இப்ப நீங்க யோசிக்கணும், இந்த குர்ஆனினுடைய மகிமையை, இந்த இல்மை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எங்க வரைக்கும், இந்த திருப்பத்தூர்ல இருந்து வேலூர் வரைக்கும் போய்ப்பாங்களா அல்லது ஆம்பூர் வரைக்கும் போய்ப்பாங்களா? 7 மாதங்களையும் கடந்து சித்திரத்தில் முன்தாக போனார்கள். அல்லாஹ்வினுடைய வகையில் வெளியாகக்கூடிய நம்ம பாஷையில சொல்றதா பிராட்காஸ்ட். அந்த பிராட்காஸ்ட் ஆகக்கூடிய இடம் சித்திரத்தில் முன்தாக. சூஃபிகள் பேசுவார்கள், ஆஷிகீன்களை பத்தி ரொம்ப அற்புதமா பேசுவாங்க. அல்லாஹ்வினுடைய உத்தரவு வெளியாகக்கூடிய இடம், வகையினுடைய வார்த்தைகள் பிறக்கும், ஒலிக்கும், ஒளிரும் இடம் சித்திரத்துல் முன்தஹா. சித்திரத்துல் முன்தஹா எவ்வளவு தூரம் இருக்கு? ஒரு சின்ன ஒரு குறிப்பு உங்களுக்கு சொன்னா நீங்க கணக்கிட்டுக்கலாம். செவ்வாய் கிரகணத்திற்கு சுமார் 20 வருஷம் இருக்கும். ஒரு விண்கலத்தை, ஒரு ராக்கெட் செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வசிக்க முடியுமா, வாழ முடியுமா, தண்ணீர் இருக்கிறதா, ஆக்சிஜன் இருக்கிறதா என்பதையெல்லாம் சோதிப்பதற்காக அமெரிக்காவில் இருந்து ஒரு விண்கலம், ஒரு ராக்கெட் அனுப்பப்பட்டது. அது செவ்வாய் கிரகத்துக்கு போய் சேருவதற்கு எவ்வளவு நாள் எடுத்தது தெரியுமா? 10 மாதங்கள். அந்த வேகத்தில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ராக்கெட் இல்லை. இன்னைக்கு வரைக்கும் ராக்கெட் இல்லை. அந்த ராக்கெட்டினுடைய வேகம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? உதாரணமா இப்ப நம்ம சென்னையிலிருந்து ஜித்தாக்கு போறோம், 6 மணி நேரம் த்ரூ ஃபிளைட். த்ரூ ஃபிளைட் உம்ராவுக்காக ஹஜ்ஜுக்காக போகக்கூடியவர்கள் சென்னை விமான நிலையத்தில் ஜித்தால போய் இறங்க 6 மணி நேரம் ஆகிறது. இந்த ராக்கெட் போகக்கூடிய அந்த தூரத்தை எவ்வளவு நேரத்துல கிடக்கு தெரியுமா? இந்த அமெரிக்கா அனுப்பிய சொல்றாங்க சுமார் 5.5 நிமிஷத்துல போய் கிடக்கு. வெறும் 5.5 நிமிடம், அது 6 நிமிடங்கள் வச்சுக்கோங்க. வெறும் 6 நிமிடத்துல போய் சேர்ந்துடும். என்ன வேகம் நீங்க பாருங்க. இவ்வளவு வேகம் செல்லக்கூடிய அந்த ராக்கெட் செவ்வாய் கிரகணத்தை பூமியிலிருந்து போய் அடைவதற்காக எடுத்துக்கொண்ட கால அளவு 10 மாதங்கள். எவ்வளவு தூரம் இருக்கு நீங்க கணக்கீங்க. எவ்வளவு தூரம் இருக்கு நீங்க கணித்துக் கொள்ள வேண்டும். இதையும் தாண்டி 7 வானங்களையும் கடந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிட்டு திரும்பி வர்றாங்க. நம்ம யோசிங்க எவ்வளவு தூரம் இருக்க வேண்டும். அப்படியானா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வேகம் எவ்வளவு துரிதம். அவ்வளவு தூரம் போய்விட்டு திரும்பி வந்திருக்கிறார்கள். என்ற ஒரு வார்த்தையை சுமந்து கொண்டு இதற்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கிறார்கள் என்றால் குர்ஆனினுடைய மகத்துவம் என்ன? மன்னரே, இந்த குர்ஆனினுடைய விளக்கத்தை கற்பதற்கு இங்கிருந்து மஸ்ஜித் நபவிக்கு நீங்க வர மாட்டீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இவ்வளவு தூரம் போயிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த இடத்தை நீங்கள் கடப்பதற்கு யோசிக்கிறீர்களா? உங்களுக்கு கௌரவமா? நான் சொல்கிறேன், நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அவ்வளவு மன் வலஅல் இல்மா, இந்த மார்க்கத்தினுடைய இல்மை லா தகுன் அவ்வளவு மன் வலஅ ஹாதல் இல்ம். இந்த இல்மை, குர்ஆனினுடைய இல்மை தாழ்த்தியவர்களுடைய பட்டியலில் முதல் நபராக நீங்கள் ஆகிவிடாதீர்கள், அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மன்னர் ஹாரூன் ரஷீதை எச்சரித்த பொழுது தன்னுடைய தாடி நடையும் அளவு மன்னர் அழுதார். அப்படி அழுதுவிட்டு அவர் சொன்னார், என்னை மன்னிக்க வேண்டும், இப்போதே உங்களுடைய தர்பாருக்கு வந்து கால் வடித்து நான் அந்த குர்ஆனை நான் படிக்கிறேன் என்று அவர் புறப்பட்டு வந்த வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அப்படி ஒரு சிறப்பு இந்த குர்ஆனுக்கு. அதை சுமப்பது என்பது ஆச்சரியம் இல்லையா? எனக்கு நிறைவேற்று விட்டது. நான் அதான் முடிஞ்சிருச்சு. நான் முடிவுக்கு நானும் வந்து விடுகிறேன். அருமையானவர்கள், ஆபத்துகளை பத்தி நம்ம குறிப்பிடணும்.
இந்த ஹாஃபிஸ்களை பற்றி வள்ளலம் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சாஹிபுல் குர்ஆன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் என்ன தெரியுமா? ஃபضل ஹமலத்தில் குர்ஆன் அலா மன் லம் யஹ்மில்ஹு கஃபضலில் காலிக் அலல் மக்லூக். அல்லாஹ்வினுடைய சிறப்பு, அல்லாஹ்வினுடைய படைப்புகளினுடைய சிறப்பு. நம்ம சிறப்பு எப்படி, அல்லாஹ்வுடைய சிறப்பு எப்படி? இதுக்கு இடையில எவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. டூ மச் டிஃபரன்ஸ், ஏகப்பட்ட வித்தியாசம். படைத்தவனுக்கும் படைக்கப்பட்டவைகளுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் எவ்வளவோ அதுபோல்தான் குர்ஆனை சுமந்தவர்களுக்கும் குர்ஆனை சுமக்காதவர்களுக்கும் என்கிறார்கள் வள்ளலம் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆனி வ அஸ்ஹாபுல் லைல். என்னுடைய உம்மத்திலேயே மிகச் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? சீரானவர்கள், சிறப்பானவர்கள் யார் தெரியுமா? உன்னதமானவர்கள், மகத்தானவர்கள் யார் தெரியுமா? குர்ஆனை சுமந்தவர்களும் இரவின் நடுநிசையிலே எழுந்து நின்று வணங்கக்கூடியவர்களும் தான். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார். ஆக அவ்வளவு பெரிய பாக்கியத்தை அவர்கள் பெறுகிறார்கள் என்கிறார்கள். அலா அதுல்லுக்கும் அலல் குலஃபாய் மின்னி வ மின் அஸ்ஹாபி. என்னில் நின்றும் என்னுடைய தோழர்கள் என்றும் பிரதிநிதிகள் யார் என்பதை உங்களுக்கு சொல்லட்டுமா? எனது பிரதிநிதிகள், எனது கலீஃபாக்கள், எனது தோழர்களுடைய கலீஃபாக்கள் யார் தெரியுமா? உமிரல் அன்பியாய கப்லி, எனக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்களுக்கும் கூட அவர்கள் பிரதிநிதிகளாக இருப்பார்கள். ஓம் பலா நாயகமே, பலா யா ரசூலுல்லாஹ், ஆம் சொல்லுங்க நாயகமே. ஓம் ஹமலத்துல் குர்ஆன், அவர்கள் தான் திருக்குர்ஆனை சுமந்த பெருமக்கள் என்றார்கள் வள்ளலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹமலத்துல் குர்ஆனி அவுலியா அல்லாஹ், குர்ஆனை சுமந்தவர்கள் அல்லாஹ்வினுடைய இணைகள். ஃபமன் ஆதாஹும் ஃபகத் ஆதல்லாஹ் வமன் வாலாஹும் ஃபகத் வாலல்லாஹ். யார் அத்தகைய அந்த ஹாஃபிஸ்களை, குர்ஆனை சுமந்தவர்களை பகைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் பகைக்கிறான். யார் அவர்களை இணைந்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் இணைந்து நடக்கிறான். எவ்வளவு பெரிய வாக்கியம் இந்த ஹாமில் குர்ஆன் இருக்கு. அக்னன்னாஸ் மன் அக்னன்னாஸ், மக்களிலே மிகப்பெரிய செல்வந்தர்கள் யார் தெரியுமா? மக்கள் ரொம்ப பெரிய செல்வந்தர்கள் யார் தெரியுமா? பெரிய பணத்தையும் தோட்டம் துறவுகளையும் பங்களாக்களையும் கூட கோபுரங்களையும் கடைகளையும் மாணிக்க மரகதங்களையும் நகைகளையும் வைத்திருப்பவர் அல்ல செல்வந்தர். ஹமலத்துல் குர்ஆன், குர்ஆனை சுமந்தவர் தான் மக்களிலேயே மிகப்பெரிய செல்வந்தர் என்கிறார்கள் அருள் நபி கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு செய்தியை படித்த ஞாபகம் எனக்கு வருகிறது. குர்ஆனை, இந்த குர்ஆன் இருக்க, அதுக்கு முன்னால 4 வேதம் சொல்றவங்கெல்லாம் இருந்திருக்கு. எந்த வேதத்தையும் அல்லாஹ் ஓதி காட்டியது இல்லை. அல்லாஹ் அருள்வான், அல்லாஹ் அருள்வான். அந்த அருள்வது என்பது வேறு, ஓதி காட்டுவது என்பது வேறு. அல்லாஹ் ஓதி காட்டியதில்லை, அவன் ஓதி காட்டிய ஒரே வேதம் குர்ஆன் மாத்திரம். அருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அல்லாஹு தஆலா இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல்ல கர்அ தாஹா வ யாசீன். சூரத்து தாஹாவையும் சூரத்து யாசீனையும் அல்லாஹ் ஓதி காட்டினான். எப்ப தெரியுமா? கபல அன் யஹ்லுக அலை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பி அல்ஃபி ஆம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்பாக மலக்குமார் கிட்ட ஓதி காட்டுறான். யார் ஓதி காட்டுகிறார்? அல்லாஹ் ஓதி காட்ட. அல்லாஹ் ஓதி காட்டிய வேதம் இந்த குர்ஆன் மாத்திரமே. நாரே தக்பீர், நாரே ரிசாலத், नारे रिसालत, उलमाए अहले सुन्नत, औलादे गौसे आजम, औलादे गौसे आजम, मुकर्रिरे खुसूसी हज़रत अल्लामा सैयद अमीनुल क़ादरी साहब क़िबला, नारे तकबीर, नारे रिसालत। देखो देखो कौन आया, देखो कौन आया, சங்கைக்குரிய பெருமக்களே, அல்லாஹ் திருக்குர்ஆனை ஓதி காட்டுகிறார். சூரத் யாசீன், சூரத் தாஹா. இத கேட்ட மலக்குமார்கள் ஃபலம்மா சமிஅத்தில் மலாயிகத்துல் குர்ஆன், குர்ஆன் ஓதுவதை கேட்ட மலக்குமார்கள் قالوا طوبى لأجواف
தஹ்மீல் ஹாதா, இந்த குர்ஆனை சுமக்கக்கூடிய இதயங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்படுவதற்கு 1000 வருஷத்துக்கு முன்பாகவே இந்த ஹாஃபிதுகளுக்கு வாழ்த்து சொன்ன முதல் நபர் மலக்குமார்கள். எவ்வளவு பெரிய பாக்கியம். வதூபா லிஉம்மத்தின் யுன்ஸலு அலைஹா. இந்த சூறாக்கள், இந்த திருக்குர்ஆன் எந்த உம்மத்தின் மீது இறக்கப்படுகிறதோ அவர்களுக்கு வாழ்த்துக்கள். தூபா லிஅல்சுனின் தகல்லம பிஹாதா. இதை உச்சரிக்கக்கூடிய நாவுகளுக்கு, நாக்குகளுக்கு சோபனங்கள், வாழ்த்துக்கள் என்று மலக்குமார்கள் வாழ்த்து தெரிவித்தனர். அன்பின் பெருமக்களே, அத்தகைய ஒரு சிறப்பு இந்த குர்ஆனுக்கு மாத்திரமே உண்டு. இது ஷிஃபா, இதிலே நோய் நிவாரணம் இருக்கிறது, ஈர்ப்பு இருக்கிறது, இது வல்லமை மிக்கது, இதயத்தில் சுமப்பதற்கு மிக எளிதானது, அற்புதமானது, நாளைக்கு வல்லவனாம் அல்லாஹ்விடத்தில் ஷஃபாத் செய்யக்கூடியது. இந்த ஹாஃபிதுகள் ஒவ்வொருவரும் 10 நபருக்கு ஷஃபாத் செய்ய முடியும். அவருடைய பெற்றோருக்கு அவர்களுடைய தலையிலே கிரீடம் அணிவிக்கப்படும். அந்த கிரீடத்தினுடைய ஒளி இந்த உலகமே வெளிச்சமாகும் அளவுக்கு இருக்கும் என்பது போன்ற பல கருத்துக்கள் இது போன்று ஹதீதுகளில் பேசப்படுகிறது. இத்தகைய சிறப்பும் மகத்துவமும் மாண்பும் மிக்க இந்த குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கி இருப்பதற்கு அவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அவன் யாருக்கு வழங்கினானோ அந்த நபியினுடைய உம்மத்தாக நம்மை ஆக்கியதற்கும் நாம் நன்றி செலுத்த வேண்டும். வகலீலும் மின் இபாதிய ஷக்கூர், என்னுடைய அடியார்களில் எனக்கு நன்றி பாராட்டக்கூடியவர்கள் மிகவும் குறைவானவர்கள் என்கிறான். அந்த குறைவானவர்களுடைய பட்டியலில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் நம்மையும் சேர்த்து அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. இந்த ஹாஃபிதுகளை நாமும் வாழ்த்துகிறோம். அல்லாஹ் இவர்களுடைய இதயத்தை மேன்மையாக்கி வைத்து இவர்களுடைய குர்ஆனை அவர்களுடைய கல்வியிலே தெளிவாகவும் தப்பில்லாமலும் தவறில்லாமலும் பதிய வைத்து அவர்கள் மூலமாக இந்த சமூகம் பாக்கியம் பெறுவதற்கு அருள்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மஜ்லிஸை அல்லாஹ் கபூல் செய்வானாக. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வஆஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا صلي وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم.